மாட்டை நக்கிற மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், உயிர் உள்ளவரை போராடுவோம். பூங்கா நாட்டின் குடிமக்களே, போராட்டத்தை தொடங்குவது உங்கள் கையில் இருக்கலாம், ஆனால் முடித்து வைப்பது எங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் கூறுகிறோம், உங்கள் போராட்டம் முடிந்து விட்டது. எல்லோரும் கலைந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம். உரிமை குரல் எழுப்ப வேண்டாம். இனி உங்கள் வாய்கள் சாப்பாடு சாப்பிடுவதற்கு மட்டும் பயன்பட்டால் போதும். இதை மீறுவோரை மக்களின் நண்பன் பார்த்துக் கொள்வான். இங்க நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டு போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்பான். வாங்க, எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க? நாங்க போராடலைங்க, இளவுக்கு வந்திருக்கிறோம். இங்க இளவு கண்டிப்பா போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஆம் சரவணன் இணைப்பில் தான் இருக்கிறேன். ஆம், போராட்டக்காரர்களே கேட்போம். போராட்டக்காரர்களா? எங்க அண்ணன் செத்து போயிட்டாருங்க. நீங்க 4 மணிக்கு அவரை கொண்டு போய் இன்னைக்கு 4 மணிக்கு பல வேலைகளை தீ வைப்போம் என்று போராட்டக்காரர்கள் இறுதியாக கூறுகிறார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர காவல் மக்களின் நண்பன் வருவாரா மாட்டாரா, இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவாரா மாட்டாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டம் என்னடா போராடிட்டு இருக்கீங்க? கூட்டமா சார்? 4 பேர் தானே சார் இருக்கோம். இப்ப பிரதர் கூட்டம் தெரியும் சார். அதான்டா நானும் சொன்னேன் சார். கண்டோலன்ஸ் வந்திருக்கு சார். கண்டோ கிட்ட பேசுற நீ? கிட்ட பேசுற நாயே? கிட்ட பேசுறியா? பிளடி ஃபுல் சார். கண்டோலன்ஸ்னா இரங்கல் சார். அத உனக்கு பண்றடா. வணக்கங்க, நான் உங்க ராக் அண்ட் ரோல் இந்தியன். போராட்டம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஆடலும் பாடலும் எல்லாம் இருந்தது. நல்லா ஐ வாஸ் என்ஜாயிங். 12 மணிக்கு மேல அப்படியே போராட்டமே திசை மாறி போயிடுச்சுங்க. இந்த பக்கம் ஒருத்தன் பெப்சிகோ பிரச்சனையை கொண்டு வரான், இந்த பக்கம் விவசாயிகள் பிரச்சனையை கொண்டு வரான், இந்த பக்கம் காவிரி இஷ்யூ கொண்டு வரான். ஏங்க நம்ம அதுக்காகவும் வந்திருக்கோம். அதுக்காக உங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். என்னோட பாட்டை போடுங்க, போட்டு எல்லாம் குரூப்பா வந்திருப்பீங்க. நல்லா ஜங்கு ஜங்குன்னு குதிங்க. நீ ஒரு பொம்பல, நான் ஒரு ஆம்பல, தினம் தினம் மப்புல சுத்துவங்க எத்துல. அப்படிதானங்க இருக்கணும். நான் 2 நாளா பாக்குறேங்க, என்னோட பாட்டை என் காதுல நான் கேட்கவே இல்லைங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேங்க. நான் ராக் அண்ட் ரோல் இன்ஜின் வந்து நான் விளைக்கிறேங்க. நான் பயந்து போலேங்க. பயத்துல நான் நேரே போயிட்டேங்க. வீட்டுல எங்க மாடு சாணி போட்டுருக்குங்க, அதை போய் கழுவணும், மாடோட கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் இருந்து விளைக்கிறேன். இங்கதான் புகையில வாழ அடிக்குது. அங்க ஒரு மனிதர் தீ வச்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏரியாவை புகை மண்டலமா காட்சி அளிக்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மர்ம மனிதர் லுங்கி கட்டியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு விஷயமே தான் இருக்கு என்று நினைக்கிறேன். மக்களின் நன்மை இல்லை என்பது காரணம் மக்களின் நன்மை எங்கே என்று மக்களின் குரல் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்க? குப்பை சமூக விரோதி காலையில் குப்பை போட்டு அரிக்கிறதா சார்? ஓ, தினமும் இந்த நாசக்காரர்கள் நீதான் பண்றியா? இதுல தான் நாசக்காரர் வழங்குறீங்க. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டீங்கன்னா அப்ப நீங்க இருக்கிறீங்களா? தேச துரோகி, பயங்கரவாதி. ஒண்ணு ஸ்டூடண்ட்ஸ், ஏன் நாங்க கொண்டிருக்கீங்க? போடுறதா முடிச்சுல முதல்ல கிளம்பி போங்க. அங்கிள், இன்னும் பிள்ளை பொடி பையன் மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஆண்டி, இன்னும் பிள்ளை ஆன்டி சோசியல் வந்து வச்சிருக்கேன். போடலாம் முடிஞ்சிச்சு. மக்களின் நம்மளுக்காக எத்தனை நாள் பாதுகாப்பு கொடுத்தோம், எவ்வளவு பாதுகாப்பு போராட்டம் ஈடுபட்டு இப்ப இப்பெல்லாம் கலவரம் ஈடுபடலாமா? தப்பு இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. டோன்ட் பேனிக் ஆச்சு, டோன்ட் பேனிக். மாடர்ன் யூத்ஸ் பான் வீடியோஸ் பார்த்து எத்தனை நாள் தான் பாத்ரூம்லயே வந்துருப்பீங்க. கமான், கம் அவுட். இந்தியா உங்களை தான் காத்திருக்கு. கமான் சார். எல்லா அட்வைஸும் நீங்களே பண்ணீங்க, பெத்தவ நாங்க என்ன சார் பண்றது? ஓகே. இங்க நிறைய பேர் போராட்டக்காரர்கள் ராத்திரி பரமா போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்க எதுக்காக போராட்டம் நடத்தினா அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க சார்.
நீங்க ராத்திரி மூலமா எதுக்கு சார் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? ஐயோ நாங்களே கொசுக்கள்ல தாங்க முடியாம தூங்க போராடிடுவோம். போய கொஞ்சம் கருமா தூங்க முடியல, உங்க வீட்டுல போய் தூங்க வேண்டியதானே? வீடு வச்சுட்டு வந்து படுத்து கிடக்கிறோம். வீடு மூலம் போய வந்து பாருங்க, மக்கள் இவ்வளவு இரவானாலும் கலந்து போகாமல் நாங்கள் இங்கே தான் தூங்கிதான் போராட்டம் நடத்துமே என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் நண்பன் எங்கே? ஏய் ஏய் யாரா நீங்க? யாரா நீங்க? எதுக்கு படுத்துருக்கீங்க? போயிட்டு வந்துட்டு அசதியா அப்படியே படுத்து எந்திரா மேடம். உன் பேர் என்னடா? ஐயா மேரி சவளக்காலைங்க. செவல காளையா? ஐயா காளை 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 ஐயா காளை ஐயா 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 காளை காளையா காளை காளை சொல்லிட்டு இருக்க? ஐயா ஐயா காளை காளை ஐயா படிக்கலையா வாங்க. ஆனா காளைகள் வாங்க உழைச்சு விடு. எப்படி சார் ஒரு சின்ன லத்தி கூட இல்லாம இவ்வளவு பெரிய போராட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க? அன்புதான். இந்த உலகத்துல அன்பு கட்டுப்படாதவங்க யாருமே கிடையாது. மக்களின் நண்பனுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். குடுமி டிவி. பூங்கா நாடு இனி அமைதி பூங்கா நாடு என்று அழைக்கப்படும். மக்களின் நண்பனின் மகத்தான பணியை பாராட்டுவோம். மைதானம் எல்லாம் காலியா இருக்கு, போராட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்களா? திரும்பிட்டாங்க. சரவணன் சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கு. சுமனாஜிக்கு யூடியூப் சொல்லிடுறேன். சுமனாஜிக்கு யூடியூப் சேனலை பிளாக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. சுமனாஜிக்கு ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒளிப்பதிவாளர் அருணுடன் முத்தமிழ் செல்வன். நன்றி.